அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு யோசுவா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 30 முதல் 35 வரை. தியானத்திற்கான தலைப்பு, எது தேவனுக்கு பிரியம்? நியாயப்பிரமாணத்தில் சொல்லிய ஆசீர்வாதமும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் வாசித்தான். யோசுவா 8:34. தேவனுக்காக பணியாற்றுகின்ற நாம் அந்த பணிகளில் தேவன் பிரியப்படுகிறாரா என்று நம்மை நாமே கேட்டு பார்த்திருக்கிறோமா? இல்லாவிட்டால் நாம் நமது இஷ்டம் போல செய்து கொண்டு நாம் தேவனுக்குத்தான் ஊழியம் செய்கிறோம் என்ற எண்ணத்திலும் கற்பனையிலும் வாழுகிறோமா? இங்கே இஸ்ரவேலர் ஆயி பட்டணத்தை பிடித்த பின்னர் தேவனுக்காக ஒரு பலிபீடத்தை கட்ட முற்பட்ட போது யோசுவா அங்கே மோசே சொன்னபடியெல்லாம் தேவனுடைய கட்டளைக்கு உட்பட்டதாகவே அதை கட்டுவதை காண்கிறோம். அது மட்டுமல்லாது, நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி அதில் சொல்லப்பட்ட ஆசீர்வாதத்தையும் சாபமும் ஆகிய சகல வார்த்தைகளையும் யோசுவா வாசித்தான். தேவனுக்கு நாம் தானே பலிபீடத்தை கட்டுகிறோம், அதை எப்படி வேண்டுமானாலும் கட்டிவிட்டு போகலாம் என்று அவர்கள் எண்ணவில்லை. தேவன் கட்டளையிட்டபடியே சரியாக செய்வதையே விரும்பினார்கள். அப்படி செய்தால்தான் அது தேவனுக்கு பிரியமானதாய் இருக்கும், அதில் செலுத்தும் பலியும் அவருக்கு சுகந்த வாசனையாய் இருக்கும் என்பதை உணர்ந்தார்கள். காயினும் ஆபேலும் தேவனுக்கு காணிக்கை கொண்டு வந்தபோது காயின் நிலத்தின் விளைச்சலில் சிலவற்றை கொடுக்க நினைத்தான். ஆனால் ஆபேலோ தனது மந்தையின் தலையீற்றில் கொழுமையானதையும் திறமானதை தெரிந்தெடுத்து கொடுக்க நினைத்தான். தேவன் ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார், ஆனால் காயினுடையது நிராகரிக்கப்பட்டது. அதுபோலவே தேவனுக்கு கொடுப்பதும் நாம் செய்யும் பணிகளும் அவருக்கு பிரியமானதாய் இருப்பது அவசியமானதே. ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வார்த்தைகளை கைக்கொள்வான் என்று இயேசு சொன்னார். அப்படியாயின் நாம் அவருடைய வார்த்தைக்கு உட்பட்டு செய்யும் காரியங்களே அவருக்கு பிரியமானதாய் இருக்கும் அல்லவா? அவருடைய வார்த்தைக்கு கட்டுப்படாமல் நாம் செய்யும் எந்த காரியமும் விருதாகவே போகும் என்பதை நினைவிற்கொள்வோம். இன்று அநேகர் பிறருக்கு உதவி செய்வதாகவும் தங்களையே ஒருத்து செய்வதாகவும் பெருமையாக பேசிக்கொள்வர். அதிலே அவர்களுக்குத்தான் பெருமை சேருகிறதை தவிர தேவனுக்கல்ல என்பதை அவர்கள் புரியாதிருக்கின்றனர். நாம் நமக்கு பிரியமானதை அல்ல, தேவனுக்கு பிரியமானதை செய்ய பிரயாசப்படுவோம். தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக. சங்கீதம் 143:10. இன்று இந்த ஜெபம் நம்முடையதாகட்டும். ஜெபம் செய்வோமா? தூய ஆவியானவரே, கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று சோதித்து அவ்வழியில் நடந்து உமது நாமத்தை மகிமைப்படுத்த எங்களுக்கு உதவும். ஆமேன்.